சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியை அடுத்த ஆலங்குடியில் குடிநீர், சாலை, போக்குவரத்து உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் 3 தலைமுறைகளாக பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மிகவும் பின்தங்கியுள்ள கிராமங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தத்தெடுத்து அங்கு போதிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மத்திய அரசு மாதிரி கிராம திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் சில கிராமங்களை எம்பிக்கள் தத்தெடுத்து அங்கு வளர்ச்சி பணிகளை செய்து வருகின்றனர். இருப்பினும் பல கிராமங்கள் போதிய அடிப்படை வசதியின்றி தவிக்கும் அவல நிலையும் இங்குள்ளது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியை அடுத்த ஆலங்குடி கிராமம் அதற்கு எடுத்துக்காட்டு. குடிநீர், சாலை, போக்குவரத்து, மருத்துவமனை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் கிடைக்காமல் அப்பகுதி மக்கள் 3 தலைமுறைகளாக தவித்து வருகின்றனர். நான் 40 வருஷம் ஆச்சு. எங்கள் ஊரில் ரோடும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு முடியாமல் கிடந்தாலும் ஒரு மனசில் தூக்கிட்டு போகிறதுக்கும் கார் வசதியும் இல்லை. நாங்கள் போய் நடந்து 3 கிலோமீட்டருக்கு போய் தூக்கிட்டு போனாத்தேன். அந்த தொட்டிக்கும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டுக்காரருக்கு ஹார்ட் அட்டாக் போனோம்னா வரல. அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரங்க செத்து போயிட்டாங்க. இப்படி ரொம்ப உசுரும் போகுது. இந்த ஊரை விட்டு வெளியேறி எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க. நாங்களும் சொல்லி பார்க்குறோம். எந்த வசதியும் ரோடு வரதில்லை இந்த ஊருக்கு. குடிப்பதற்கு தண்ணீர் எடுக்க சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் வேதனையாகும். அந்த பகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் பள்ளி கல்லூரிகளுக்கு 4 கிலோமீட்டர் தூரம் கருவேலம் முட்கள் நிறைந்த காட்டு வழியாக சென்று இடுப்பளவு தண்ணீர் உள்ள குளத்தில் இறங்கி முக்கிய சாலையை சென்றடைய வேண்டியுள்ளது. சாலைகளே இல்லாததால் மகப்பேறு போன்ற அவசர காலங்களில் அவசர ஊர்தி கூட உள்ளே வர முடியாமல் ஏராளமானோர் உயிரிழந்த அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஆலங்குடியில் போக்குவரத்து வசதி இல்லாததால் இங்குள்ளவர்களை மனமுடிக்கவும் பிற பகுதியினர் தயங்குகின்றனர். காலேஜில் படிக்கிறேன்னா காலேஜ் போகணும்னா ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது. இங்கேருந்து 6 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்குது. இதனால் நான் தினங்கள் காலேஜ் போக முடியாமல் சில நாட்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த நாட்கள் உண்டு. இதனால் எங்கள் ஊரில் ரொம்ப கஷ்டப்படுறான். சிவகங்கை மாவட்டத்தில் போய் எங்கேயா ஒரு இடத்துல ஒரு தாலுகா ஆஃபீஸோ, கலெக்டர் ஆஃபீஸோ, இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ எங்கே போய் சொன்னாலும் ஒரு ஆலங்குடி கிராமம், அந்த ஆலங்குடி கிராமம் எங்கனப்பா இருக்குது, எந்த தீவில் இருக்குன்றாங்க. 3 தலைமுறைங்க. இது வேறு. எனக்கும் வயசு 30 போச்சுங்க. எங்கள் ஊரில் இன்னும் இந்த ஊரில் சொல்ல போனால் 500 வீடுகள் இருந்ததுங்க. 500 வீட்டில் இப்போ இருக்க சொல்ல போனால் 400 வீடு இருக்காங்க. அவ்வளோ ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் பிள்ளைய படிக்க வைக்கணும், ஒரு ஆஸ்பத்திரி போகணும், வேலைக்கு போகணும், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியே கிளம்பி போய் வீட்டுக்கு வாடகை பிடிச்சி பக்கத்து ஊரில் எல்லாம் இருக்காங்க. அடிப்படை வசதியின்றி 3 தலைமுறைகளாக தவித்து வரும் தங்களது கிராமத்திற்கு இனியாவது விடியல் கிடைக்குமா என்பதே ஆலங்குடி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.